விருச்சிகம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உறவுகளுக்குள்ளேயே சோதனைகள் என்பது உண்டாகியிருக்கும். உன்னை கணவன் மனைவிக்குள்ளேயோ அல்லது பெற்றோர்களுக்கும் குழந்தைகளுக்கும் இடையோ உறவினர்கள் அனைவருமே சேர்ந்து, குடும்பத்தில் இருக்கக்கூடிய அனைவரும் சேர்ந்து உங்கள் மீது தேவையில்லாத ஒரு குற்றச்சாட்டையோ தேவையில்லாத ஒரு சந்தேகத்தையோ உங்கள் மீது வைத்திருப்பார்கள். காதல், திருமணம் அல்லது குடும்ப உறவு என எந்த உறவாக இருந்தாலுமே அது ஒரு கடினமான சோதனையை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இதுவரைக்கும் நீங்கள் சந்திக்க வேண்டிய சூழ்நிலையை இதுவரைக்கும் உங்களுக்குள்ள ஏற்பட்டு கொண்டே தான் இருக்கும். இருந்தாலும் ஏன் இப்படி நடக்கிறது? ஆரம்பத்தில் எல்லாமே நல்லாத்தானே இருந்தது. காதலும் திருமணமும் என் குடும்ப வாழ்க்கை, தொழில் வாழ்க்கை கூட நன்றாகத்தான் இருந்திருக்கும். எந்த விதமான பிரச்சனைகளும் இல்லாமல் சுமூகமான ஒரு சூழ்நிலையை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்து கொண்டே தான் இருந்தது. ஆனால் நாட்களும் காலங்களும் போக போக எப்படியெல்லாம் இந்த பிரச்சனைகள் ஏற்பட்டது என்று தெரியாத ஒரு ரூபத்தில் உங்களுடைய வாழ்க்கையில தேவையில்லாத கஷ்டங்களும் தேவையில்லாத கவலைகளும் இன்னும் உருவாகி கொண்டே தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருந்தது. நம்பிக்கை, பொறுமை மற்றும் அன்பு ஆகியவை சவாலுக்கு உள்ளாகி கொண்டு அது இன்னமும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கவலைகளையும் கஷ்டங்களையும் தேடி கொடுத்து கொண்டே தான் இருந்தது. சில உறவுகள் இந்த சோதனையை தாண்டி வலுப்பெற்றிருக்கக்கூடிய நேரமும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக இருக்கலாம். சில உறவுகள் பலவீனமும் அடைந்திருக்கலாம். ஆனால் அது எப்படி பலவீனம் அடைந்தது, இதற்கெல்லாம் காரணங்கள் என்ன என்று நீங்கள் ஆலோசிக்க வேண்டும். மூன்றாவது நபர் யாராவது ஒருவர் உங்களுடைய குடும்பத்திற்குள்ள வரும் பொழுதோ அல்லது உங்களுடைய குடும்பத்திற்குள்ளேயே சந்தேகமான சூழ்நிலை ஏற்படும் பொழுது மட்டும்தான் இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இன்னும் ஏற்பட்டு கொண்டே தான் இருக்கும். ஆனால் இந்த அனுபவங்கள் உண்மையான உறவுகளின் மதிப்பை புரிய வைத்து உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எது வேண்டும் எது வேண்டாம் என்பதையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமா தேடி கொடுக்கும். சுக்கிரன் மற்றும் செவ்வாயின் சேர்க்கை 8ஆம் வீட்டில் நடக்கும் பொழுதோ அல்லது 7ஆம் வீட்டின் மீது அசுப கிரகங்களின் பார்வைகள் தீவிரமாகும் பொழுதோ உங்களது மிக நெருங்கிய உறவுகள் யாவும் காலத்தின் கடுமையான சோதனைக்கு உள்ளாக்கப்படும். அதனையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்கள் நிச்சயமாக புரிந்து கொள்ளவோ ஆரம்பிப்பீங்க. இது ஒரு அக்னி பரீட்சை போன்ற காலகட்டமாக இருப்பதால் எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது என்பதில் நீங்கள் கவனமாக இருப்பதுதான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள போதுமான அளவுக்கு நன்மைகளை தேடி கொடுக்கும். சின்ன சின்ன பிரச்சனைகள் கூட விஸ்வரூபம் எடுத்து இந்த உறவு நமக்கு தேவையா அல்லது பிரிந்து விடலாமா என்று இறுதி முடிவை நோக்கி உங்களை தள்ளிக்கொண்டே தான் இருக்கும். எனவே முடிந்த அளவுக்கு உங்களுடைய சுயமான மூளையை நீங்கள் பயன்படுத்த வேண்டும். அல்லது பிற்காலத்தில் நீங்கள் தான் அதனை நினைத்து வருத்தப்படவும் செய்வீங்க. உங்களிடம் இருக்கும் பொறுமையையும் சகிப்புத்தன்மையையும் கிரகங்கள் சோதித்து பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நேரம் இதுவாகத்தான் இருக்கும். நீங்கள் எவ்வளவு தூரம் விட்டுக் கொடுக்கிறீர்கள் என்பதை பொறுத்தே அந்த உறவின் ஆயுள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தீர்மானிக்கப்படும். பலவீனமான அஸ்திவாரம் கொண்ட உறவுகள் இந்த காலகட்டத்தில் முற்றிலுமாக உடைந்து போவதற்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கும். எனவே எது செய்தாலும் அதனை நீங்கள் சரியாக செய்வதுதான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள போதுமான அளவுக்கு நன்மைகளை தேடி கொடுக்கும். அடுத்ததா குடும்பத்துல மறைமுகமான பிரிவுகள் உங்களையே மிகப்பெரிய அளவுல மனவேதனையை நிச்சயமா தேடி கொடுத்திருக்கும். 2ஆம் வீட்டிற்கும் 4ஆம் வீட்டிற்கும் இடையே பாபகர்த்தாரி யோகமானது அசுப கிரகங்கள் இருபுறமும் அசுப கிரகங்கள் இருப்பது போலவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்டிருக்கும். இதனால குடும்பத்திற்குள் வெளிப்படையாக தெரியாத மறைமுக பிரிவுகளும் மற்றும் குழுக்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உருவாக்கி கொண்டே தான் இருக்கும். குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் ஒரே கூரையின் கீழ் வாழ்ந்தாலுமே மனதால் வெவ்வேறு பிரிவுகளாக பிரித்து உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேவையில்லாத சில செயல்களையும் இதுவரைக்கும் செய்து கொண்டுமே தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருப்பாங்க. ஒருத்தவங்க எடுக்க முடிவிற்கு மற்றவங்க முட்டுக்கட்டை போடுவாங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எல்லாமே நடந்து கொண்டுமே தான் இதுவரைக்கும் இருக்கும். இந்த மறைமுகமான பிரிவினையை வெளியாட்கள் தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டு உங்களது குடும்பத்தை மேலும் மேலும் பலவீனப்படுத்த முயலக்கூடிய ஒரு நபர்களும் இன்னும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருந்து கொண்டே தாங்க இருக்கிறாங்க. முன்பு போல ஒற்றுமை இல்லையே என்ற ஒரு ஏக்கங்கள் உங்களுக்குள்ள இருந்தாலுமே இந்த பிரிவினையை தடுத்து நிறுத்த உங்களால முடியாதவாறு கிரக சூழ்நிலைகள் உங்களுடைய கைகளை கட்டி போட்டு வைத்திருக்கும். என்ன செய்வது, இதை யாரிடம் போய் கூறுவது, எல்லாமே தெரிந்தவங்களாக மாறிவிட்டார்களே, நம்மளால இந்த ஒரு நேரத்தில் எதுவும் செய்ய முடியாமல் நம்ம தனியாக இருக்கிறோமே என்றெல்லாம் உங்களுடைய மனதிற்குள் என்னென்னலாமோ இதுவரைக்கும் தோணிக்கொண்டே தான் இருக்கும். குடும்பத்தின் பலவீனம் வெளியில் தெரிய வரும் ஒரு சவாலான ஒரு நேரமாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இந்த ஒரு நேரம் என்பது நிச்சயமாக இருக்கும். நான் இதுவரை கூறியது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கா இல்லையா என்பதை நீங்கள் தான் கமெண்ட் வாயிலாக தெரிவிக்க வேண்டும். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்குள்ள நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும்.
இனி வரக்கூடிய நாட்கள்ல உறவினர்களின் வருகைகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உண்டாகும். உங்களுடைய வளர்ச்சிகளை பார்த்து உங்களுடைய உறவினர்கள் உங்களை வேண்டாம் என்று ஒதுக்கிய உறவினர்களை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் நிச்சயமாக நடக்க ஆரம்பிக்கும். ஆனால் அது உடனே நடக்குமா என்று கேட்டால் நிச்சயமாக கிடையாது. இந்த ஒரு நாட்களுக்கு பின்பு வரக்கூடிய ஒவ்வொரு நாட்களிலும் கொஞ்சம் கொஞ்சமாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் முதலில் விலகி நன்மைகள் என்பது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடக்க ஆரம்பிக்கும். நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களிலும் இனிமேல் நல்ல நல்ல விஷயங்களாகவே இனிமே வரக்கூடிய நாட்கள்ல நிச்சயமா நடக்கும். கொடுக்கல் வாங்கலில் முன்னேற்றங்கள் உங்களுக்குள்ள உண்டாக்கி போதுமான அளவுக்கு நன்மைகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடக்கக்கூடிய ஒரு நேரமும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிட்டது. வீட்டின் தேவைகளை நிறைவேற்றக்கூடிய ஒரு நபர்களும் நீங்களாகத்தாங்க உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருப்பீங்க. எந்த விதமான தேவைகள் வீட்டில் கூறினாலும் அதனை இந்த ஒரு நேரத்துல நீங்கள் நிச்சயமா நிறைவேற்றி காட்டுவீங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்களும் உங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்களும் ஒருவருக்கொருவர் பேசிக்கொள்ளக்கூடிய ஒரு நேரம் வந்துவிட்டது. கடன் சார்ந்த பிரச்சனைகள் அனைத்தும் இப்பொழுது குறைய ஆரம்பிக்கும். உத்தியோக பணிகளில் முன்னேற்றங்கள் கிடைத்து உங்களுடைய வாழ்க்கை இன்னும் மென்மேலும் வளர ஆரம்பிக்கும். உடன் பிறந்தவர்கள் ஆதரவாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மாறுவாங்க. மறைமுக எதிர்ப்புகளை வெற்றி கொள்ளக்கூடிய ஒரு நபரும் நீங்களாகத்தான் இருப்பீர்கள். வியாபார பணிகளில் லாபங்கள் கிடைத்து வாழ்க்கைக்குள்ள இனிமே வரக்கூடிய நாட்கள்ல நிச்சயமா முன்னேறவும் செய்வீங்க. ஆன்மீக முன்னேற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்படும். வாழ்க்கையின் உண்மையான அர்த்தத்தை புரிந்து கொள்ளும் ஒரு மனநிலை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உருவாக போகிறது. கோவில் வழிபாடு, தியானங்கள், ஜபங்கள் அல்லது ஆன்மீக பயணங்கள் போன்றவற்றில் உங்களுக்குள்ள ஈடுபாடுகள் அதிகரிக்கும். அப்படி ஈடுபாடுகள் அதிகரிக்கும் பொழுது அந்த ஒரு செயலை நீங்கள் செய்து விடுவதன் மூலம் அது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளேயும் உங்களுடைய கிரகத்துக்குள்ளேயும் நிச்சயமான ஒரு மாற்றத்தை தேடி கொடுத்து அது உங்களுடைய தலையெழுத்தையே நிச்சயமா மாற்றிவிடும். மன அமைதி மற்றும் உள்ளார்ந்த நிறைவு கிடைக்கக்கூடிய ஒரு நேரம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிட்டது. ஆன்மீக வளர்ச்சி உங்களுடைய வாழ்க்கையின் பல பிரச்சனைகளை வேறு கோணத்தில் பார்க்க உதவக்கூடிய ஒரு நேரமாகவும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமா இருக்கவும் செய்யும். 12ஆம் வீடு என்பது மோட்சம், விரயம் மற்றும் ஆன்மீகத்தை குறிக்கும் ஒரு ஸ்தானமாகவே இருக்கும். கேது பகவானின் அச்சாரமும் குருவின் பார்வையும் 12ஆம் வீட்டோடு தொடர்பு கொள்ளும் பொழுது உள்ளுக்குள்ள ஒரு ஆழமான ஆன்மீக தேடலும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஒரு முன்னேற்றத்தையும் இதுவரைக்கும் உருவாக்கி கொடுத்து கொண்டே தான் இருக்கும். உலகியல் இன்பங்களின் மீது இருந்த அதீத பற்றானது குறைந்து மன அமைதியை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும் நேரமானது இப்பொழுது வந்துவிட்டது. ஆன்மீக காரியங்களில் உங்களது ஈடுபாடுகள் அதிகரித்து புகழ்பெற்ற புண்ணியத்தை தலங்களுக்கும் ஜீவ சமாதிகளுக்கும் சென்று வந்தால் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பாக்கியங்கள் தானாகவே கிடைத்துவிடும். தியானம், யோகா போன்ற கலைகளை கற்றுக்கொள்வதில் ஆர்வங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள காட்டுவீங்க. உங்களது குலதெய்வ வழிபாட்டை சீராக செய்து முன்னோர்களின் ஆசையை பெறக்கூடிய ஒரு நேரமும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிட்டது. வாழ்க்கையில புதிய திருப்பங்கள் இப்பொழுது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி வரும். லக்னாதிபதியான செவ்வாயும் பாக்கியாதிபதியான சந்திரனும் இணையும் பொழுது அல்லது 9ஆம் வீட்டில் குருவின் சஞ்சாரம் நிகழும் பொழுது உங்களது வாழ்க்கை பாதையவோ மாற்றக்கூடிய ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவான திருப்பங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்படும். இது உங்களுடைய தொழில் சார்ந்ததாகவோ அல்லது தனிப்பட்ட வாழ்க்கை சார்ந்ததாகவோ நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கலாம். இதுவரை ஒரு குறிப்பிட்ட வட்டத்திற்குள்ளேயே முடங்கி கிடந்த நீங்கள் இந்த திருப்பத்தின் மூலம் புதிய உயரங்களை நோக்கி பயணிக்க தொடங்குவீங்க. புதிய தொழில் தொடங்குதல், முற்றிலும் புதியதொரு துறையில் நுழைந்து சாதித்தல், நீண்ட நாட்களாக கனவு கண்ட ஒரு வாழ்க்கையை வாழ தொடங்குதல் போன்ற சுப மாற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனிமே வரக்கூடிய நாட்கள்ல நடக்குதா இல்லையா என்பதை மட்டும் நீங்கள் கமாண்ட் வாயிலாக தெரிவியுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். நன்றி, வணக்கம். ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்குள்ள நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். இனி வரக்கூடிய நாட்கள்ல உறவினர்களின் வருகைகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உண்டாகும். உங்களுடைய வளர்ச்சிகளை பார்த்து உங்களுடைய உறவினர்கள் உங்களை வேண்டாம் என்று ஒதுக்கிய உறவினர்களை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் நிச்சயமாக நடக்க ஆரம்பிக்கும். ஆனால் அது உடனே நடக்குமா என்று கேட்டால் நிச்சயமாக கிடையாது. இந்த ஒரு நாட்களுக்கு பின்பு வரக்கூடிய ஒவ்வொரு நாட்களிலும் கொஞ்சம் கொஞ்சமாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் முதலில் விலகி நன்மைகள் என்பது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடக்க ஆரம்பிக்கும். நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களிலும் இனிமேல் நல்ல நல்ல விஷயங்களாகவே இனிமே வரக்கூடிய நாட்கள்ல நிச்சயமா நடக்கும். கொடுக்கல் வாங்கலில் முன்னேற்றங்கள் உங்களுக்குள்ள உண்டாக்கி போதுமான அளவுக்கு நன்மைகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடக்கக்கூடிய ஒரு நேரமும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிட்டது. வீட்டின் தேவைகளை நிறைவேற்றக்கூடிய ஒரு நபர்களும் நீங்களாகத்தாங்க உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருப்பீங்க. எந்த விதமான தேவைகள் வீட்டில் கூறினாலும் அதனை இந்த ஒரு நேரத்துல நீங்கள் நிச்சயமா நிறைவேற்றி காட்டுவீங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்களும் உங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்களும் ஒருவருக்கொருவர் பேசிக்கொள்ளக்கூடிய ஒரு நேரம் வந்துவிட்டது. கடன் சார்ந்த பிரச்சனைகள் அனைத்தும்
எதிர்ப்பும் இப்பொழுது குறைய ஆரம்பிக்கும். உத்தியோக பணிகளில் முன்னேற்றங்கள் கிடைத்து உங்களுடைய வாழ்க்கை இன்னும் மென்மேலும் வளர ஆரம்பிக்கும். உடன் பிறந்தவர்கள் ஆதரவாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மாறுவாங்க. மறைமுக எதிர்ப்புகளை வெற்றி கொள்ளக்கூடிய ஒரு நபரும் நீங்களாகத்தான் இருப்பீர்கள். வியாபார பணிகளில் லாபங்கள் கிடைத்து வாழ்க்கைக்குள்ள இனிமே வரக்கூடிய நாட்கள்ல நிச்சயமா முன்னேறவும் செய்வீங்க. ஆன்மீக முன்னேற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்படும். வாழ்க்கையின் உண்மையான அர்த்தத்தை புரிந்து கொள்ளும் ஒரு மனநிலை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உருவாக போகிறது. கோவில் வழிபாடு, தியானங்கள், ஜபங்கள் அல்லது ஆன்மீக பயணங்கள் போன்றவற்றில் உங்களுக்குள்ள ஈடுபாடுகள் அதிகரிக்கும். அப்படி ஈடுபாடுகள் அதிகரிக்கும் பொழுது அந்த ஒரு செயலை நீங்கள் செய்து விடுவதன் மூலம் அது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளேயும் உங்களுடைய கிரகத்துக்குள்ளேயும் நிச்சயமான ஒரு மாற்றத்தை தேடி கொடுத்து அது உங்களுடைய தலையெழுத்தையே நிச்சயமா மாற்றிவிடும். மன அமைதி மற்றும் உள்ளார்ந்த நிறைவு கிடைக்கக்கூடிய ஒரு நேரம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிட்டது. ஆன்மீக வளர்ச்சி உங்களுடைய வாழ்க்கையின் பல பிரச்சனைகளை வேறு கோணத்தில் பார்க்க உதவக்கூடிய ஒரு நேரமாகவும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமா இருக்கவும் செய்யும். 12ஆம் வீடு என்பது மோட்சம், விரயம் மற்றும் ஆன்மீகத்தை குறிக்கும் ஒரு ஸ்தானமாகவே இருக்கும். கேது பகவானின் அச்சாரமும் குருவின் பார்வையும் 12ஆம் வீட்டோடு தொடர்பு கொள்ளும் பொழுது உள்ளுக்குள்ள ஒரு ஆழமான ஆன்மீக தேடலும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஒரு முன்னேற்றத்தையும் இதுவரைக்கும் உருவாக்கி கொடுத்து கொண்டே தான் இருக்கும். உலகியல் இன்பங்களின் மீது இருந்த அதீத பற்றானது குறைந்து மன அமைதியை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும் நேரமானது இப்பொழுது வந்துவிட்டது. ஆன்மீக காரியங்களில் உங்களது ஈடுபாடுகள் அதிகரித்து புகழ்பெற்ற புண்ணியத்தை தலங்களுக்கும் ஜீவ சமாதிகளுக்கும் சென்று வந்தால் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பாக்கியங்கள் தானாகவே கிடைத்துவிடும். தியானம், யோகா போன்ற கலைகளை கற்றுக்கொள்வதில் ஆர்வங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள காட்டுவீங்க. உங்களது குலதெய்வ வழிபாட்டை சீராக செய்து முன்னோர்களின் ஆசையை பெறக்கூடிய ஒரு நேரமும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிட்டது. வாழ்க்கையில புதிய திருப்பங்கள் இப்பொழுது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி வரும். லக்னாதிபதியான செவ்வாயும் பாக்கியாதிபதியான சந்திரனும் இணையும் பொழுது அல்லது 9ஆம் வீட்டில் குருவின் சஞ்சாரம் நிகழும் பொழுது உங்களது வாழ்க்கை பாதையவோ மாற்றக்கூடிய ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவான திருப்பம்